உங்களோட கூட இருக்கிற போற மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. இறக்கம் உங்களோட கூட வணக்கம். 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 நாங்க பிரதர் சுப்ரேஷ் டெலிவரியில இருந்து வரோம். சரி, இன்னைக்கு எத்தனாவது பிறந்த நாள் அம்மாக்கு? 82. அட, நான் இன்னும் குறைவன் நினைச்சேன். எப்ப அனுப்பினவா? நேற்று என்ன அனுப்பினவா? சகலதும். அப்ப அன்றைக்கு யார் எங்களை அனுப்பி இருப்பாங்க? மகள் நேற்று அனுப்பிட்டு அன்றைக்கு அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? அப்ப எந்த மகள் உங்களுக்கு நேற்று எல்லா சாமானும் அனுப்பினவா? மூத்த மகள். அப்ப இது லோகான்றது எத்தனாவது மகள்? 3வது மகள். அப்ப எத்தனை மகள் பிள்ளைகள் அம்மாக்கு? 5 பேர். 5 பேரும் பக்கத்துல இருக்கிற இல்லாட்டி வெளிநாட்டுலயா? எங்க பக்கத்துலயா 5 பிள்ளைகள்? 5 பேரும் லண்டன், இத்தாலி, பிரான்ஸ்ல. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? ஓ, உங்களை யார் அனுப்பி இருப்பாங்க? லோகா அனுப்பி. வேற யாரோ தான் அனுப்பி இருக்காங்க. நந்தா, உங்களோட பிள்ளைகளையும் அனுப்ப இல்ல. சொல்ல போனா உங்களோட பிள்ளைகளையும் எங்களை அனுப்பி விடையில. வேற யாரோ தான் அனுப்பி இருக்காங்க. உங்களோட பிள்ளைகளோட சைட்ல இருந்தவங்களுக்கு கிஃப்டே வேற இல்ல. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? பிள்ளைகள் அனுப்பி இல்லையா? அம்மாவோட வேற நாங்கள் பாசமா இருக்கிறோம். எல்லாரும் பாசம். அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? ஓ, சரி. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, அப்ப வெளிநாட்டுல இருந்து வேற இல்லையா கிஃப்ட்? இங்க இருந்து தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கு. ஓ, ஸ்ரீலங்கால இருந்து தான் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. கண்ணன் எங்க நிக்கிறேன்? அவர்கிட்ட கேளுங்க, நீங்க அனுப்பினீங்க. அவர் இல்லையா? அவர் எங்களை அந்த வாசல் இருந்து இந்த வாசல் மட்டும் கொண்டு வந்து விட்டதுதான் அவர். அவர் கிஃப்டோட தந்து விட. அப்ப யாரு இருக்கும்? எந்த வாயில? நான் உங்களோட வாயில சொல்லுவீங்க எதிர்பார்க்கிறேன். பகலும் என்னை காத்தன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் போயாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் அன்பென்றாலே தாய் போலாகிடுமா? இரவும் பகலும் உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. அவர் என்ன கேட்கிறாரு போல? சரி, நான் சொல்லட்டா? ஆமா, யார் கிஃப்ட் அனுப்பினேன்? நான் சொல்ல, நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? நடைபோடு அழகே உன் பாடு அறிவே நம்மா மசக்கைகள் வணக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கலின் கண். 9 வயது வரை சரி, உங்களோட பிள்ளைகள் 3வது பிள்ளை லோகாவும் மருமகனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? சக்தி. 2 பேரும் சேர்ந்துதான் அனுப்பி இருக்கிறோம்.
பார்த்து பார்த்து எல்லா கிஃப்டையும் அனுப்பியிருக்கிறோம். என்ன சொல்ல போறீங்க? எல்லா கிஃப்டையும் அவங்க பார்த்து பார்த்து அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி. வேற ஒன்றும் இல்லையா நன்றியை தவிர? உங்களுக்கு உங்கள் மேல மட்டுமா பாசம் கூட? எல்லா பிள்ளைகளும் பாசம். சரி, நாங்களும் பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரியோட அம்மாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் என்ன கிஃப்ட் பார்ப்போமா? சரி, உமக்கு நன்றி ஐயா. ஆட வைத்தீர் கூட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழகிடாமல் உமது கரத்தால் அணைத்து கொண்டிரையா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த தேவா உமக்கு நன்றி ஐயா. சரி அம்மா, என்ன சங்கீதம் அடுத்த நீங்க? சங்கீத பாடம் அடுத்த நீங்க? மியூசிக் டீச்சர். நல்லா பாடுறீங்க என்ன? சரி, நாங்கள் பாடினதுக்கு எங்கட பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக அம்மாக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேன். சரி, அம்மாவோட ஆசை மருமகன் சக்தி அம்மாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட், அது பர்சனலா கொடுக்க சொல்லி 1 லட்சம் ரூபாய் காசு தந்திருக்கிறேன். சந்தோஷமா? சந்தோஷம். எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கா அம்மாக்கு? எவ்வளவு பிடிச்சிருக்கு? அவைய அனுப்பி வந்தானே பெத்த பிள்ளைகளை அம்மாக்கு இருக்கும்போது யாருக்கு அனுப்புறேன்னு. சரி, நாங்க 1 லட்சம் ரூபாய் காசு தான். ஓகேயா?
நெஞ்சில் வாழும் என்னை மறவா இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா ஓட வைத்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி உலக செய்தீர் உமக்கு நன்றி ஐயா என்னை மறவ இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்கு வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா